ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அந்த சர்ச்சையில் வந்து நம்மளுடைய எஃப்ஜே மாட்டிகிட்டு இருக்காப்புல. என்னென்னா எஃப்ஜே வந்துட்டு ஃப்ரம் லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு சில சண்டைகள் மட்டும்தான் உள்ளே வராரு. ஆனால் வர சண்டையெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறாரு. இவராக இருந்தாலும் சரி, கமருதாக இருந்தாலும் சரி. ஆனால் கமருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கமருதுனை விட அதிகப்படியாக வார்த்தையை விடுறது நம்ம எஃப்ஜே தான். வெற்றிடுவன் சொன்ன விஷயங்களே வந்துட்டு ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்கணும்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சுத்தமாக வந்துட்டு அது எப்படி சொல்லிங்க அப்படிலாம் சொல்லலாமா, அவ்வளோதான் முடிச்சிட்டார். என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம், இப்படிலாம் பேசலாமா? இதே இது வந்து தௌலத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நம்மளோட ஆண்டவர் வந்துட்டு எல்லோ கார்டு கொடுத்தாரு. இவர் என்னன்னா வெற்றிடுவன் சொல்லியிருக்காரு, அதுக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா காலையிலேருந்து வந்து வியானாக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரமாக சண்டை முட்டிகிட்டே இருந்துருக்கு. லைவ் பார்த்துட்டே இருக்கும் இவர். ஆனால் ஒரு பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது நிக்சன் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிக்சன் ஒரு மாதிரி கையை தட்டி டடன்னு ஒரு மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி வந்துட்டு வியானாவை கிண்டல் பண்ணுறாரு. வியானாவும் உங்களுக்கே தெரியும் ஜென்லியா பாப்பா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இவருக்கு ஈடு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்படி மாறி மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன பண்ணுறாப்புல ஒரு வார்த்தையை விட்டுறாப்புல. அது ஏதோ வந்து என்னது ஸ்ட்ரிப்பு கேர்ள்ஸ் ஏதோ சம்திங் ஒரு வார்த்தை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இது எடுத்துன்னு போயிட்டு கூகுளில் அடித்து பார்த்தா ரொம்ப மோசமாக வருது. அந்த வெளிநாட்டிலலாம் டான்ஸ் பண்ணுற ஒரு இது போல் இருக்குது. அந்த அதை சொன்னவொன்னே இவங்க வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகி போச்சு. யார்? நம்ம வியானாவுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு எஃப்ஜே வந்துட்டு அந்த கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்காரு. சபரி கூட நின்றுக்கும்போது இவங்க வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளோ கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வளர்ந்த பொண்ணு. ஒரு ஸ்லீவ்லெஸ் போடனா கூட அது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பர்மிஷன் கிடச்சி நான் போடவே ஆரம்பித்தேன். அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். தமிழில் வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா அப்படின்போது இல்லை சாரி அப்படின்ட்டார் டப்புன்னு. அவர் அப்படி தான் பண்ணுறாரு. இப்போது திவாகருக்கு சொன்னாங்க என்ன சாரி சொன்னால் ஓகேவா அப்படின்னு. அப்போ தான் ஒரு வெற்றிவன் சொன்னார். இப்போ இவர் மட்டும் வந்து சாரி அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இவர் வந்து பண்ணுறாரு. தப்பு, ரொம்ப தப்பு. அதேமாதிரி சுத்தமாக கண்ட்ரோலே கிடையாது. அப்போ கமருதீன் கேட்குறாரு, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. தெரியாதுன்னு. தெரியாமல் நீ சொல்லலாமா அப்படின்னு. அப்போ தான் நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அதுவும் தெரியல, இந்த வார்த்தை எனக்கு தெரியலன்றாரு. அப்புறம் எப்படி அந்த வார்த்தை அங்கே வந்து அவங்க ஆடும்போது சொல்லுவார்? தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு. அங்கே வந்து மழுப்புறாப்புல. ஸோ இதுக்காவது வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான். மறந்துடுவாங்க கேட்குறதுக்கு. அதுங்களே இவங்களே மறந்தாலும் மறந்துடுவாங்க வச்சுக்கிங்களேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு அதாவது இப்போ இவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க பார்த்தா மென்மேலும் வந்துட்டு கெட்ட பேர் ஆக்கிக்கிறாங்கன்றதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி தான் வந்து நிக்சன் வந்து சொருகிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்துட்டு இப்போ வெளியில் தெரியவே இல்லை. அவரும் ஒரு திறமையான ஒரு ஆள் தான். பட் வெளியே தெரியாமல் சின்ன பையன் இது மாதிரி நிறைய விஷயம். அதாவது ஒரு சில பேர் தப்பு பண்ணலாம், ஆனால் அதை திருத்திக்கணும். பட் ஆனால் இந்த விஜய் வந்து ரொம்ப இப்படி துள்ளலாகவே இருக்கார். இதுலேயும் இவரும் ஆதரியும் வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்ததை வந்துட்டு எடுத்து போட்டு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி வந்து நிக்சனும் பூர்ணிமாவும் வந்துட்டு நிக்சன் மடியில் வந்து பூர்ணிமா படுத்திருப்பாங்க. அந்த இதை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த எஃப்ஜே அப்பப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வர இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இது கண்டிக்கத்தக்க விஷயம். ஆனாலும் வந்து அங்கே வந்து பெருசாகவே பேசப்பட மாட்டுது. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.